எங்க வீட்டு பெண். ஆனா அவரை பத்தி எனக்கு எந்த விவரமும் தெரியல. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, சாப்பிட்டாரா என்னன்னு கூட எனக்கு எதுவும் தெரியல. என்ன தண்டல அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கா? காரியம் ஆகிற வரைக்கும் தண்டு நம்மளையே வரட்டீங்க. காரியம் முடிஞ்சு இப்ப நான் அவனை வரட்ட வேண்டியதா இருக்குது. சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு. அந்த ஒருத்தர் 2 பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர் தானே? அப்படிதானுங்க. உங்க அப்பாவை பத்தியும் நடந்த சம்பவங்களை பத்தியும் என் அண்ணன் என்கிட்ட நிறைய சொன்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அப்ப அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்ப இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் காலத்தின் கட்டாயம். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நமக்கு நடக்கும்போது அதெல்லாம் ஏத்துக்கிட்டு கடந்து போறதுக்கு ஒரு பக்குவமான மனசு வேணுங்க. அது இல்லைன்னா நீங்க நேரம் மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா அந்த பக்குவம் உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கீங்க. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏங்க, நீங்க ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேங்க. தேங்க்யூ. மா, பக்கத்துல தான் இருக்கேன், தோ வந்துடுறேன். சரிங்க, லேட் ஆயிடுச்சு, நான் வரேங்க. சரிங்க, வாங்க. சுமித்ரா, பார்த்து போங்க. என்ன சுமித்ரா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆனா மனசளவுல இன்னும் அந்த பயம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. விடு சுமி, போக போக சரியாயிடும். கண்டிப்பா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் போக போக சரியாயிடும். ஏன்னா இதை விட பெருசா நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். அப்ப இந்த பிரச்சனைய நம்ம மனசு மறந்துடும். இது நடுத்தர மக்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த பரிசு. என்னடி ஞானி மாதிரி பேசுற? ஓ, ஞானிங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்களா ஜெனி? தெரியலையே. சரி, நான் கிளம்புறேன். சொல்லுங்க சார். மார்டின் தான் சார் பேசுறேன். மார்டின் கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த வேலை முடிஞ்சிடும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், புரிஞ்சுதா? ஏய் சுமித்ரா, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல ஜெனி, நீ போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? யார் அவரு? உனக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவர் இல்ல, ஆனா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க வேண்டியதானே? இரு சுமித்ரா. சார், ஜெனி சார், ஜெனி சார், கொஞ்சம் நில்லுங்க. வா சுமித்ரா. சார், சார், ஏய் ஜெனி, 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 என்னடி இப்படி போற? நீதான் தெரிஞ்சுக்கணும். நீயே பாரு, அவரை காணும். சரி, வா போலாம். என்னம்மா, என்னதான் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், இவ என் ஃப்ரெண்டு. இவ எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றா. இவளை உங்களுக்கு தெரியுமா?
சான்ஸே இல்லை. நான் பிறந்து 8 வயசுலயே அமெரிக்கா போயிட்டேன். அமெரிக்கால ஆட்சி முறை சரியில்லைன்னு 18 வயசுல அங்க இருந்து லண்டன் போயிட்டேன். நம்ம நாட்டை அடிமையா வச்சுக்கிட்டு இருந்த ஊர்ல உயிர் வாழ்றதான்னு 28 வயசுல அங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டேன். என்னதான் ஆஸ்திரேலியா தனிப்பட்ட நாடா இருந்தாலும் அடிமைகளை அடைச்சு வைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட நாடு தானே. அப்படி அடிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட நாட்டுல நாம வாழ்றதான்னு நம்ம பிறந்த நாட்டுக்கே போயிட்டு பெருமையா வாழலான்னு இன்னைக்கு காலையில தான் நான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கிறேன். அதாவது என் தாய் நாட்டுக்கே வந்துட்டேன். ஒருவேளை இவங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு எங்கேயாவது வந்திருப்பாங்களா? இல்ல சார். அப்ப எப்படிமா நான் இவங்களை பார்த்திருக்க முடியும்? ஆமா சார், பாத்திருக்க மாட்டீங்க. இப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சே சுமித்ரா? இல்ல இதைத்தான் எதிர்பார்த்தியா ஜெனிஃபர்? எங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? உங்க ஜாதகமே எனக்கு தெரியும். இப்ப ஏன் இந்த ரோட்ல நீங்க நடந்து வரீங்க? இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சு? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எல்லாமே எனக்கு தெரியும். மொத்தத்துல உங்க குடுமி அவர் கையில. கத்து குட்டிங்களா? சுமி, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிடுச்சு ஜெனி. புரிஞ்சும் பிரயோஜனம் இல்ல சுமித்ரா. எல்லாம் மீறி போச்சு. நீ நினைச்சாலும் இனிமே நீ உன்னை காப்பாத்திக்க முடியாது. உனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன் கேளு. வாசுதேவன் ஒருத்தனை கொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லும் போது தானே நீ என்ன பார்த்த? Am I correct? ஆனா அந்த வாசுதேவனையே கொன்னது நான் தான். பாவம், அவன் சாவுக்கு அவனே காசு கொடுத்தான். எவ்வளவு பெரிய மனசு இல்ல? இந்த மாதிரி ரகசியங்கள் நிறைய இருக்கு. இந்த ரகசியங்கள் ஒவ்வொன்னா நாங்களே சொல்லுவோம். அப்படி சொல்ல சொல்ல நீ வாழ்ற நாட்களோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகும். எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரிஞ்ச உடனே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அப்ப நீ செத்துருவ. இப்ப கூட உன்னை கொல்ல முயற்சி பண்ணது உன்னை கொல்றதுக்கு இல்ல, ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான். என்ன ரகசியம்னு புரியலையா? உங்க அப்பா போலீஸ் கஸ்டடியில இல்ல, யாரோ ஒருத்தங்க கடத்திட்டாங்கன்னு சொல்றதுக்கு தான். இப்ப முடிவு பண்ணு, ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாவறதா இல்ல தெரிஞ்சுக்காமலே சாவறதா? ஆனா அவங்க முடிவு, நீ ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நீ சாகணும். வீணா என் பின்னால ஃபாலோ பண்ணி உன் நேரத்தை நீ வீணடிக்காத. கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து அவரையும் காணோம். என்னைக்கும் போல குட்டி இப்பவும் வீட்ல இல்ல. எங்கேயாவது போய் தேடுன்னு சொல்லலான்னு பார்த்தா எங்க போய் சொல்றது?
யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்ன பண்றது? வாடி. என்ன டைம்? ஏன் இவ்ளோ லேட்? எங்க போயிட்டு வர? கம்ப்யூட்டர் சென்டர்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. வேலை இருக்குதுன்னா ஒரு போனை போட்டு சொல்ல மாட்டியா? நான் எவ்வளவு ஃபோன் பண்ணிருக்கேன், அதை நீ எடுக்க கூட மாட்டேங்கிற. போன் சைலண்ட்ல இருந்துச்சு அண்ணி, அதான் வந்துட்டல்ல. அப்படியே வந்ததுல இருந்து ரொம்ப கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? நீ சின்ன குழந்தை இல்ல, நல்லா வளர்ந்து நிக்கிறியே, அதனால தான் எனக்கு பயமா இருக்கு. இது சரிப்பட்டு வராது. உன் அண்ணன் கிட்ட சொல்லி அவரை நல்லா கண்டிக்க சொல்றேன். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, என் அண்ணன் கிட்ட சொல்லி உங்களுக்கு தான் அடி வாங்கி கொடுப்பேன். பார்த்து நடந்துக்கோங்க. பார்த்து? நான் பார்த்து நடந்துக்கணுமா? அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு அடி வாங்கி கொடுப்பியா? சொல்லு, நல்லா சொல்லு, அடி வாங்கி கொடு. எப்படி? நான் யாரு? உங்களெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நான் யாரு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? எப்படி போங்க, எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கோங்க. நான் ஒரு அறிவு கெட்டவன். நான் யாரு முதல்ல? எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஏன் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன்? கேட்க மாட்டேன். பெத்த புள்ளையா இருந்தா பரவாயில்ல, நான் வளர்ந்தவ தானே. எல்லாம் வளர்ந்துட்டீங்க, இப்ப யாருக்கும் என் அவசியம் இல்ல. எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஒரு பைத்தியக்காரி. ஐயோ அண்ணி, எல்லாத்து மேலயும் உரிமை இருக்கு, பாசம் வச்சுட்டு இப்ப கேள்வி கேட்டா என்ன மரியாதை இல்லாம பேசுறாங்க. கேட்க மாட்டேமா? இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். யார்கிட்டயும் எதுக்குமே வர மாட்டேன். நான் இனி யாரையும் எதையுமே கேட்க மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு இருந்துடுறேன். எப்படியோ போங்க. நான் ஒரு பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. ஏன் நீ இப்படி பேசுறீங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதுக்கு போய் கோச்சுப்பீங்களா இப்படி? அண்ணி, சின்ன வயசுல இருந்து நான் எங்க அப்பா அம்மா முகத்தை பார்த்தது கூட இல்ல அண்ணி. அவங்கள பார்க்கணும்னு எனக்கு இப்ப கூட தோணுது கிடையாது. எனக்கு அப்பா அம்மாவா நீங்க தான் அண்ணி இருக்கீங்க. அவங்க இருந்திருந்தா கூட என்னை இவ்ளோ நல்லா பார்த்திருப்பாங்களான்னு சந்தேகமா தான் இருக்கு. நான் உங்களை வாயால அண்ணின்னு தான் கூப்பிடுறேன், ஆனா மனசால உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். ஏன் அண்ணி, உங்க கூட நான் விளையாடக்கூடாதா? சீச்சி, அதெல்லாம் இல்லடா. நீ அழுவாத. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது, பயமா வருது. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்கும், என்ன நடக்காதுன்னு எதுவுமே நிச்சயம் இல்ல. நம்ம குப்பம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, இப்ப நம்ம குப்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, நம்ம கோமதி அம்மாவை ஊடு பூந்து ஒருத்த அறுத்துட்டு போயிட்டான். அதுவும் ஐயா வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னு கூட பாக்காம. அதனால தாண்டா நீ எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போது டென்ஷன் ஆகுது. லேட் ஆச்சுன்னா பயம் பயமா வருதுடா. நீ போன் பண்ணா எடுத்துரு, அதே மாதிரி போன் பண்ணி எனக்கு சொல்லிடு, அது போதும். நான் பயம் இல்லாம இருப்பேன்ல. அண்ணி, நான் உங்க வளர்ப்பண்ணி, என்ன நம்புங்க. இனிமேல் ஏதாவது லேட் ஆச்சுன்னா நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். அது போதும்டா. லேட் ஆனா போன் பண்ணி சொல்லிடு, போன் பண்ணா எடுத்துரு. என்ன பயமுறுத்துடாதடா. சரிங்க அண்ணி. அண்ணன் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? இன்னும் சொல்லல, அதுக்குள்ளே வந்துட்ட. சரிங்க அண்ணி, அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறம் தேவையில்லாம ஏதாவது டென்ஷன் ஆக போறாரு. நீதான் அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு அடி வாங்கி கொடுப்பேன்னு சொன்னல, போய் சொல்லு, அடி வாங்கி கொடு. சிரிக்காத. சரி விடுங்க அண்ணி. சரி, போய் முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஜீவா, நீங்க எத்தனை வருஷமா சேனல் ஒர்க் பண்றீங்க? இப்பதான் கொஞ்ச நாளா ஒர்க் பண்றேன். ஏன் சார்? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. சொல்லுங்க சார். இந்த பாலசுப்ரமணியத்தோட கேஸ பத்தி எந்த மீடியாவும் முக்கியத்துவம் கொடுக்கலையே, அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன? சார், ரிப்போர்ட்டரா நியூஸை கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் சார் எங்க வேலை. அதை போடலாமா வேணாமான்னு சேனல் தான் டிசைட் பண்ணணும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க சேர்மன் கிட்ட பேசியிருக்கீங்களா இல்லையா? சரிங்க சார், நான் இதை பத்தி பேசுறேன். ஜீவா, ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இது நேர்மையான ஆபீசரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தோட வாழ்க்கை. அதனாலதான் சொல்றேன். உண்மைதான் சார்.
இதை நியூஸா கொண்டு போகாம ஃபுல் எவிடன்ஸோட பேசினா ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். ஆமா ஜீவா. அங்கிள் ஒரு முக்கியமான விஷயம். என்னமா விஷயம் சொல்லுமா. வாசு அங்கிள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கிட்ட போட்டோவை காட்டி ஏதோ பேசிட்டு இருந்தார்ல, நாம கூட அவரை ஃபாலோ பண்ணுமே. ஆமா, அவனை இன்னைக்கு மீட் பண்ண. எங்கம்மா? நான் என் ஃப்ரெண்ட மீட் பண்ண போயிருந்தேன். அப்பதான் பார்த்தேன். என் பேரு, என் ஃப்ரெண்டோட பேரு எல்லாமே அவனுக்கு தெரியுது. அவங்கிட்ட நீ பேசுனியாமா? ஆமா அங்கிள், அவனை நான் ஃபாலோ பண்ணேன். திடீர்னு மறைஞ்சிட்டான். அப்புறம் டக்குன்னு என் முன்னாடி வந்து நின்னு வாசுதேவனை கொன்னது நான் தான், உன்னையும் கொல்லுவேன்னு என்ன மிரட்டிட்டு போயிட்டான். என்னமா சொல்ற? சுமித்ரா, எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்க. ஏமா தனியா போற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்ன பண்றது? நான் செத்தாலும் பரவாயில்ல அங்கிள். ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னால தான் சாவுக்கான ரகசியத்தை தெரிஞ்சிட்டு சாவுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா அவனை நானும் சும்மா விட மாட்டேன் அங்கிள். சுமித்ரா, நான் சொல்றத கேளுமா, அவசரப்படாத. நீ எது செஞ்சாலும் எங்க நாலேஜோட பண்ணு. நாங்க சில எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம். சொல்றத கேளுமா. ஆமா சுமித்ரா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சுமித்ரா, நீ கிளம்புமா. அம்மா தனியா இருப்பாங்க. அட கிளம்புமா, அம்மாவை பத்திரமா பாத்துக்க. என்ன, கிளம்பு. சரிங்க அங்கிள். சார், சுமித்ராவை வேணும்னே அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா ஜீவா, எல்லாம் அந்த பொண்ணோட நல்லதுக்காக தான். என்ன சொல்றீங்க? புரியலையே. சுமித்ராவை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவ நம்ம கூட இருந்தா எதிரிங்க யாரும் நெருங்க மாட்டாங்க. விலகி இருக்கும்போது தான் எதிரிங்க வருவாங்க. அது இல்லாம அவ துணிச்சலான பொண்ணு. அப்ப சுமித்ராவுக்கே தெரியாம நாம அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரீங்க, அதானே சார்? சுமித்ராவுக்கு மட்டும் இல்ல, அந்த எதிரிங்களுக்கும் நம்ம ஃபாலோ பண்றது தெரியக்கூடாது. அப்பதான் குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம் ஜீவா, இந்த கேஸ் விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்களும் கிளம்புங்க. சரிங்க சார், நான் வரேன். வரேன் சார். போயிட்டு வாங்க. என்ன சுமி, என்ன இவ்வளவு நேரம்? எங்க போயிட்டு வர? அக்கா, பக்கத்துல தான் போயிட்டு வரேன். என்ன குரல்ல சொரத்தை காணோம்? என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா. இல்ல. என்னாச்சு சுமி, சொல்லு. ஒன்னும் இல்லக்கா, நல்லா தான் இருக்கேன். நான் உன்னை எவ்வளவு நாளா பாக்குறேன். எனக்கு உன் முகம் தெரியாதா? என்னையெல்லாம் நீ ஏமாத்தவே முடியாது. உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கு. இந்த முகம் இருக்குதே, நாம என்ன யோசிக்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பிரதிபலிக்கும். என்னதான் சமாளிக்க நினைச்சாலும் நடக்காது, காட்டி கொடுத்துரும். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, ஆனா உன் முகம் டல்லா இருக்கு. அதனாலதான் கேட்டேன். இங்க பாரு சுமி, உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க முகத்தை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் லட்சணம், அதான் அழகு. இந்த மாதிரி சோகமா வச்சிருந்தா நல்லா இருக்காது. சந்தோஷமோ துக்கமோ ரெண்டையும் சரி பாதியா வச்சுக்கணும். என்ன சரியா? இப்ப பார் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. நீ சோகமா இருக்கங்கறத நானே கண்டுபிடிச்சிட்டேன். பெத்த அம்மாக்கு புரியாதா? அதனால சிரிச்ச முகத்தோடே உள்ள போ. சரிக்கா. ஐயோ சுமி, என்னாச்சுடி? சுமி, பார்த்து வரக்கூடாதா?
ஏய் என்னடி ரொம்ப வலிக்குதா? ஒன்னும் இல்லம்மா. ஏன் சுமி எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனையிலேயே இருப்பியா? பார்த்து வரக்கூடாது? சரி ஜெனி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் மட்டும் வீட்டுக்கு வர வேண்டாம் நான் சொன்னேன். அவளுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டா. அதுக்கு இல்லம்மா, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதுக்காக தான் கேட்டேன். அவ தான் வரலல்ல, விடுங்க. ஏமா திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க? சுமி என்னாச்சு உனக்கு? ஏன் ஏதோ மாதிரி பேசுற?